இது அம்மா உனக்கு கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும். நான் கொடுக்காட்டியும் அவங்க எல்லாம் எடுக்கத்தான் செய்வாங்க. வாங்க அங்கிள். எப்படி அம்மா? என்னம்மா முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்குது உனக்கு? ஸ்டடீஸ் அங்கிள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன பண்ண, பூமிக்காவை பார்க்குறதுக்காக வேண்டி கிழமைக்கு ஒருக்கா வரணும். அதனாலவே என் வேலையெல்லாம் முதல்ல செஞ்சு முடிச்சுருவேன். என் மகளை ஒரு கிழமைக்கு ஒருக்கா பார்க்காட்டி கூட சரியான கஷ்டமாயிடும். நீ கொடுத்து வச்சுவ பூமி. சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன். ஸ்டடிஸ் எல்லாம் எப்படிமா போகுது? பரவாயில்லப்பா. செமஸ்டர் முடிச்சா? யார் அது? இங்க இருக்க எது வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே ஓகே, ஃபேவல் டே அன்னைக்கு தேங்க்ஸ் டேன்னு வைக்க தானே போகிறோம். அதுக்குள்ளே என்ன அவசரம்? பூமிகா எங்க? அலி கான்ல? இன்னைக்கு சாட்டர்டே. அவங்க டேடியில் ஒன்ஸ் a வீக் எப்பயும் வந்துடுவாங்கல்ல? உன் அப்பாவை நான் கண்டதே இல்லையே. ரெக் பண்றோம், எல்லாரையும் கலாய்க்கிறோம். மச்சி மச்சி எங்க பண்ற? ஏய், புது பொண்ணு. சரி, எந்த கோர்ஸ் படிக்கிறேன் நீங்க? பெச்சில மலர்மி சொல்லுங்க அம்மா. நம்ம நவீன் போல கேட்குறாரு. நம்ம செய்ய வேண்டியது அவளை. நீ சொல்லுமா. ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸ். சாரு கட்டிக்கிறாளா பார்த்தா நானும் மெடிசின் நினைச்சேன். நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் தான். நான் போகலாமா? டேய், அந்த பேக் கொண்டு வைங்கடா. இல்லை, நானே கொண்டு போகிறேன். ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சிருவா. நான் கொஞ்சம் தூங்குறேன், எழுப்பி விடுறியா? நான் பூமி கூட வெளியே போகணும். பாத்தியா, நடுவில் சின்ன கெப்ப கூட காணல. இப்படி உருக்கி உருக்கி என்னத்தான் பேசுவாங்களோ. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? எப்படியும் மேரி பண்ண தானே போகிறாங்க. மேரி பண்ணுறது ஓகே. அதுக்கு பிறகும் இப்படியே இருப்பாங்களா? ஏன் இல்லை, அப்படி எவ்வளவோ பேர் இருக்காங்க.
நீ சொல்ற மாதிரி இருந்தா உண்மையிலேயே அவங்க லக்கி தான். அப்போ காதலிக்கிறது சொல்றியா? நான் அப்படி சொல்லல. இங்க இருக்கிற கப்பல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட சுயத்தை காமிக்கிறது இல்லையே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக இருந்தா ஓஹோ, வா அங்கே போயிருப்போம். சொல்லு. நீ எதை கேட்குற? யார் அது உன்ன லவ்வுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக பேச வச்சது? என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் விளங்கலை. எப்படியும் என்கிட்ட சொல்லத்தான் போற, சொல்லு. நீ பிரசன்னாவை பற்றி என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்க இருக்கு? ஒன்றுமில்லையே. அவன் கேரக்டரை பற்றி கேட்டேன். அப்படின்னா அவன் கெட்டிக்காரன், கொஞ்சம் கலகலப்பானவன், ரொம்ப நல்லவனும் கூட. ஓ அப்படியா? இது தெரியாம போச்சு. ஓகே, நல்லவன். இப்போ அதுக்கு என்ன? அவன் என்னை விரும்புகிறான், நாங்கள் லவ் பண்ணுறோம். ஓ, கதை அப்படி போகுதா? ஜோதி, எல்லா ப்ரப்போசல்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களாமே. நான் இங்கே படிக்க தான் வந்தேன். இப்போ நானும் ரிஜெக்டா? எல்லாரும் தான். உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். காட் சாரி பிரசன்னா, விளையும் கொள்ளுங்க. ஜோதி, நீ என்ன நினைக்கிற? ஏதாவது சொல்லு. இங்கே பாரு பூமி, விருப்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம். நீ பிரசன்னாவை லவ் பண்ணுறது உன் இஷ்டம். இதில் நான் என்ன சொல்ல இருக்கு? இல்லை இல்லை, நீ சொல்லு. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். எனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுருவியா? என் சாய்ஸ் தப்பாக இருக்காது இல்லையா? நீ உன் லவ்ல அவ்வளோ ஸ்ட்ராங்னா அப்புறம் எதுக்கு குழம்புற? நான் குழம்புல. உண்ட அபிப்பிராயம் எனக்கு முக்கியம். இங்கே பாரு பூமி, நீ என்கிட்ட எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட கேட்டு நீ முடிவு பண்ணக்கூடாது. தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணும்னாலும் யோசிக்கலாம். ஆனால் தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க தேவையில்லை. அது இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துரும். நான் தெளிவாக இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீ லவ் பண்ணது சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் கேம்பஸில் நடக்கிற வழக்கமான லவ் ஸ்டோரிஸ் மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஜோதி. பிரசன்னா 6 மாசமா என் பின்னாலே அலைஞ்சாரு. இப்போ தான் ஓகே சொன்னேன். ஒருவேளை பிரசன்னா உண்மையாகவே லவ் பண்ணுறான் போல. நீ சொல்கிறது சரிதான். எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உன் பிரசன்னா உனக்கு ஓகேண்ணா, பிறகு என்ன? தேங்க்ஸ் ஜோதி. பூமி என்ன எதுவுமே பேசாமல் இருக்கு? எக்ஸாம் எடுப்பேம்மா. எக்ஸாம் எல்லாம் பிரச்சனையே இல்லை.
என் லைஃப்பில் நான் எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரே ஒரு விஷயம் அது நீதான். ஐ லவ் யூ. பூமி, செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு எல்லாரும் படிக்கிற மூடில் இருக்காங்க. நீ என்ன ஃபோனில் விளையாடிட்டு இருக்க? கொஞ்சம் நேரத்துக்கு உன் பிரச்சனை தள்ளி வைக்கிறியா? பிரசன்னாக்கு அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பாட்டி அவர் படிக்க மாட்டார். அவர் படிக்காம நான் எப்படி படிக்கிறது? விளங்கிச்சா மேடம்? நாங்கள் சாப்பிட்டு வந்து படிக்கலாமே. அது சரி, நம்ம ஒன்றா இருக்கிறதுக்காக படிக்கிறோமா இல்லை உண்மையிலே படிக்கிறதுக்காக ஒன்றா இருக்கோமா? பிரசன்னா டேய், டேய், பட் சரி சரி படிக்கிறேன்ற பேரில் செய்கிற வேலையை பாடுறா. இவரு எஃபியில் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விடுறேன். போய் படிடா. நாங்கள் படிக்கிறதுக்குண்டா, முதல்ல நீங்கள் போய் படிங்கடா. படிங்கன்னா கலாய்க்காதீங்க. எக்ஸாம் பண்ணி நீ ஏன் இப்போ ரூம்லேயே இருக்க? நான் இங்கே படிக்க மட்டும்தான் வந்தேன். அடிக்கடி வெளியே போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்கே சில பேர் படிப்போடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நிறைய வேலையில் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு இல்லை. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? அதை விடு, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா செஞ்சியா? வழக்கம் போல தான் பண்ணியிருக்கேன். இனி லீவில் வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறது தான் கம்ஃபர்டபுள். பிரசன்னா, ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் முடிஞ்ச ஊருக்கு போகிற நேரம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை எதையோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எதையோ இல்லை, உங்களை தான். இது நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை தம்பி. நான் ஒன்று விட்டு போகிறது இல்லை. இது ஒரு சின்ன பிரிவு. எல்லாரையும் போல நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் ஜஸ்ட் 1 வீக் தானே. அது மட்டும் இல்லை, பிரிவுதான் காதலை கூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி நம்ம காதலை கூட்டட்டுமே. பட் பிரசன்னா, ஊருக்கு போனோன்னே
உங்களோட குட் மார்னிங்ன்ற மெசேஜ் என்னோட ஃபோனுக்கு மார்னிங் வந்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும் தானே. இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. லீவ் முடிச்சுட்டு வந்து லவ் பண்ணலாமே. நீயும் பூமியும் ஒன்னா தானே ஊருக்கு போறீங்க? நான் எதுக்கு அவளோட போகணும்? தனியாக போ. அவளோட போனால் எனக்கு தான் அசிங்கம். ஸ்னேகா, அவ ஊர் என்னாலதான் எனக்கு அவ்வளோ தெரியும். நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒன்றும் தெரியாது ஜோதி. அவள் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு திமிர் இந்த பூமிக்காக்கு. நீ எதை சொல்ற? இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் அவங்க தான் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக். ஓ அதுவா? அதுக்கு என்ன இப்ப? என்ன ஜோதி நீயும் எப்படி கேட்குற? நாங்கள் இங்கே வந்தது படிக்கிறதுக்கு. அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் மாதம் காசு அனுப்புகிறாங்க. இவளுக்கு இந்த லவ் எல்லாம் தேவையா? அது அவளோட பர்சனல். அவ தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். பட் எல்லாரும் ஒரே ஊர்னு என்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் இங்கே படிக்க தான் வரோம். இடையில வர்ற இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீ எதுக்கு அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நீயும் சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. எப்போ வந்து? யூனிவர்சிட்டிக்கு நான் தான் முதல்ல வந்தேன். மார்னிங்கே வந்துட்டேன். அது சரி, என்ன திடீர்னு அழகு கொண்ட மாதிரி இருக்கு? லீவ் நாள் ஃபுல்லாக மேக்கப்பில் தான் இருந்தியா? ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு? நான் எதுக்கு மேக்கப் பண்ணும்? எனக்கு என்ன குறை? சந்தோஷமாக இருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் அழகான மாதிரி தெரியுது போல். அது என்னப்பா ஆளை மாத்திர அளவில் சந்தோஷம்? என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன். சொல்லவே இல்லை. யார் அவங்கிட்ட மாட்டினது? இரு காட்டுறேன். ஸ்னேகா, பூமி லவ் பண்ணுற விஷயம் உனக்கு தெரியும் இல்லை? பிறகு ஏன் இப்படி பண்ண? பிரசன்னா விருப்பப்படி தான் எல்லாமே நடந்தது. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. நீ செய்தது சரியில்லைன்னு உனக்கே தெரியும். உன்கிட்ட பேச என்ன இருக்கு? இதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள போற பூமி? இது தெரிஞ்சதும் நீ எப்படியெல்லாம் உடைஞ்சு போயிருப்ப. இந்த மாதிரி சுயநலமான ஆட்களுக்காக நீ சிதறி போகக்கூடாது பூமி. நீ இதை தாங்கியே ஆகணும். எல்லாத்தையும் மறந்துடணும். முடியுமா பூமி உன்னால?
பூமி, நீ உண்மையிலே தாங்கிட்டியா இல்லைன்னா நடிக்கிறியா? நீ பேசினது, பழகினது, பிரசன்னா அவன்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மேலே நீ அவன் மேலே வச்ச நம்பிக்கை, இந்த கேம்பஸும் இந்த இடமும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமே. இந்த இடத்துக்கு முதல் தடவை நான் வந்த நேரம் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே மாறணும் போல இருக்கு. துரோகங்கள் இங்கே வழக்கம்தான், ஆனால் துரோகிகளை மறக்கிறது எனக்கும் அவ்வளவு சுலபம் இல்லை. காயங்களை மாத்திர காலம் எனக்கும் வராமலா போகும்.